எமிஸ் வந்து நியூ அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2025, 26க்கான மாணவர்களுக்கான ப்ரமோஷன் வந்து எவ்வாறு நம்ம வழங்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ப்ரமோஷன் குடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எலிமெண்டரி ஸ்கூலாக இருந்தா நீங்க 5த் மாணவர்களுக்கு வந்து டிசி ஜெனரேட் பண்ணி அனைத்து மாணவர்களையும் நீங்க வந்து என்ன பண்ணணும், பாஸ்வேர்ட் லிஸ்ட்க்கு நீங்க வந்து அனுப்பிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த 5த் ஸ்டூடண்ட் லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாக்ஸ் வந்து எம்ப்டியா இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மிடில் ஸ்கூலாக இருந்தா 8த் மாணவர்களுக்கு டிசி ஜெனரேட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், அந்த மாணவர் எல்லாத்தையுமே பாஸ்வேர்ட் லிஸ்ட்க்கு அனுப்பிச்சிட்டு தான் இந்த ப்ரமோஷன் ஒர்க்க வந்து நீங்க வந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகள், உயர் வகுப்புகள் எந்தெந்த வகுப்பு இருக்கிறவங்களுக்கும் நீங்க டிசி ஜெனரேட் பண்ணி பாஸ்வேர்ட் லிஸ்ட் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய ப்ரமோஷன் வந்து நீங்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த வழிமுறை மேற்கொண்டு தான் வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து டிசி வந்து குடுத்ததுக்கு அப்புறம் வந்து ப்ரமோஷன் வந்து நம்ம குடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி இதுல எல்லாத்துலயும் வந்து சேம் ப்ராசஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசில பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஓப்பன் கொடுத்துருங்க. அதில் எம்எஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நீங்க ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரக்டா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் நீங்க லாக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்க பள்ளிக்கான டைஸ் நம்பரும் உங்க பள்ளிக்கான பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணா நமக்கு பேஜ் இப்படி தான் வந்திருக்கும். இதுல வந்து நமக்கு ஸ்டூடண்ட் அப்படிங்கிற காலத்தை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணா நமக்கு ஒரு பேஜ் வந்து நமக்கு வந்து லோட் ஆகி வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரமோஷனுக்கு நம்ம போகணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்க பள்ளி வந்து எலிமெண்டரி ஸ்கூல் தான். அதனால வந்து நான் வந்து 5th மாணவர்களுக்கு நான் டிசி ஜெனரேட் பண்ணி அந்த அனைத்து மாணவர்களையும் வந்து நான் பாஸ்வேர்ட் லிஸ்ட்க்கு அனுப்பிச்சிட்டேன். அதை வந்து உங்களுக்கு அந்த இதை வந்து காமிச்சிடுறேன். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற காலத்துக்கு நம்ம வந்து போகணும். அந்த ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து வகுப்புகள் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு காட்டுவாங்க. அதில் வந்து நான் 5th கிளாஸ் தான் எங்களது உயர் வகுப்பு. அதனால 5th கிளிக் பண்ணனா அந்த பாக்ஸில் எந்த மாணவருமே இல்லை. எல்லா மாணவர்களையும் வந்து டிசி ஜெனரேட் பண்ணி பாஸ்வேர்ட் லிஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். இதே மாதிரி தான் நீங்கள் மிடில் இருந்தால் 8th மாணவர்கள் எல்லாமே டிசி ஜெனரேட் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்ட் லிஸ்ட் அனுப்பிச்சிடணும். அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளுக்கு. சரிங்களா? இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஸ்டூடண்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ரமோஷன் வந்து எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். நான் மறுபடியும் பேக் வந்துடுறேன். மறுபடியும் நான் வந்து பண்ணுறேன் ப்ரமோஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூ நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இதை வந்து எப்படி மேற்கொள்ளணும்னா இறங்கு வரிசையில் தான் நம்ம வந்து பார்க்கணும். அதிகப்படியான வகுப்பிலிருந்து மறுபடியும் குறைவான வகுப்புக்கு நம்ம போகணும். இப்போ அதிகமான வகுப்பு எலிமெண்டரி இருக்கனால நான் வந்து என்ன பண்ண போறேன்னா அதுக்கு முந்தின வகுப்பு 5th தான் அதிக வகுப்பு. அதுக்கு முந்தின வகுப்பு நான் வந்து 4th நான் வந்து போய்க்கிறேன். அதனால வந்து நான் 4th அப்படிங்கிறத வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்திலே வந்து செக்ஷன் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஏபி செக்ஷன் இருந்தால் ஏ கிளிக் பண்ணிக்கங்க. இல்லை பி இருந்தால் பி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் அனைத்து மாணவர்களும் 4th நம்ம 5th மாற்ற போகிறோம். இதில் எல்லா மாணவர்களும் வந்து நம்ம 5th மாற்றுறோம் அப்படின்னா மேலே ஒரு செக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அனைத்து மாணவர்களும் செலக்ட் ஆயிடுவாங்க. சரிங்களா? அனைத்து மாணவர்களையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில மாணவர்களை மட்டும் நம்ம வந்து அனுப்பக்கூடாது, நம்ம 4thலேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த பாக்ஸ் மட்டும் நம்ம அன்டிக் பண்ணிட்டு நம்ம பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி கொடுத்துருப்போம். எல்லா மாணவர்களையும் வந்து நம்ம ப்ரமோஷன் கொடுக்க போகிறோம். அதனால் எல்லா பாக்ஸையும் நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். 1, 2 வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அன்டிக் மார்க் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாங்க, அதுக்கு பண்ணிட்டு மீதி இருக்க மாணவர்களுக்கு நம்ம வந்து ப்ரமோஷன் கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அடுத்த நம்ம வந்து 5வது வகுப்பு தான் மாற்ற போகிறோம். 4வதுலேருந்து 5வதுக்கு. அதனால் 5த்ங்கிற வகுப்பு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல காட்டுது. அதை 5th அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 5th அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த செக்ஷனையும் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த செக்ஷனை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 5th வந்து இடத்துல கிளிக் பண்ணிட்டு செக்ஷனையும் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 2 மீடியம் உங்களுக்கு ஏபி செக்ஷன் காட்டும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரீன் கலரில் ப்ரொமோட் கொடுத்துருப்பாங்க. ப்ரொமோட் கொடுத்து நமக்கு வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். நோங்கிற ஆப்ஷன் வந்திருக்கும். எஸ் அப்படிங்கிற கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 4thலேருந்து 5th வந்து மாணவர்கள் வந்து அப்படியே வந்து அனைத்து மாணவர்களையும் வந்து போயிடும். நம்ம என்னென்ன பாக்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுமோ அத்தனையுமே போயிடுவாங்க. இதில் ஏதாவது நம்ம எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்து வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்க வேண்டும். கொடுத்தன மாணவரோட ஸ்டூடெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி நமக்கு வந்து வந்துடும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து 8th இருந்தால் நீங்கள் வந்து 7thலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வகுப்பு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கெட்ஸ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு கொடுத்துறேன். இவங்க எல்லாத்தையும் வந்து நான் 3rd4th நான் வந்து கொண்டு போக போகிறேன். அதனால் 4th கிளிக் பண்ணிட்டு செக்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரீன் கலரில் ப்ரொமோட்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ப்ரொமோட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மாணவர்கள் வந்து ப்ரொமோட் ஆகி அடுத்த வகுப்புக்கு நம்ம போயிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம 2லேருந்து 3rd கொண்டு வர போகிறோம். அந்த வகுப்பு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ 2nd செலக்ட் பண்ணிட்டு செக்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் கொடுத்துறேன். அந்த மாணவர்கள் இருக்காங்க நீங்கள் சரியான முறையில் பார்த்துட்டு மேலே செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி அனைத்து மாணவர்களும் சரியாக இருக்காங்க செக் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வகுப்புக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். அது செக்ஷனையும் சேர்ந்தெடுத்துட்டு கீழே வந்து நம்ம ப்ரொமோட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மாணவர்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து நமக்கு 2வது இருக்க மாணவர்கள் எல்லாமே 3வது வகுப்புக்கு வந்துட்டாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு வந்துடும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்தது 1வது இருக்க மாணவர்கள் எல்லாமே நம்ம வந்து 2க்கு மாற்ற போகிறோம். நேம்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. எல்லா மாணவர்களும் நம்ம செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு வகுப்பு வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ 2nd தேர்ந்தெடுத்து செக்ஷனை தேர்ந்தெடுத்து ப்ரொமோட் அப்படிங்கிற வந்து நான் கொடுத்துட்டு எஸ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து நமக்கு அனைத்து மாணவர்களையும் வந்து இப்போ வந்து ப்ரமோஷன் அடைஞ்சிட்டாங்க. இந்த வழிமுறையை வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 1வது வகுப்பு மாணவர்கள் வந்து பாக்ஸ் வந்து நமக்கு எம்டியாக இருக்கும். இந்த மாணவர்கள் வந்து நம்ம வந்து 2025, 26க்கான அட்மிஷன் கேம்பெயினிங் மூலமாக நம்ம சேர்த்திருப்போம். அடுத்த வீடியோவில் வந்து அட்மிஷன் கேம்பெயினிங் இருக்க மாணவர்கள் எப்படி வந்து 1வது சேர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 2வது இந்த ப்ரமோஷன் ஒர்க்கை பொறுத்தவரை ஒரு ஆசிரியர் வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லா வகுப்புக்கும் வந்து ப்ரமோஷன் கொடுத்து அப்போ தான் அந்த தவறு இல்லாமல் அனைத்து வகுப்புக்கும் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம போட்ட ப்ரமோஷன் சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி ஒவ்வொரு வகுப்பாக செக் பண்ணிக்கலாம். முதல் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்டியாக தான் இருக்கும். 2வது வகுப்பு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதில் மாணவர் லிஸ்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. இது மாதிரி வந்து நீங்கள் போட்ட வகுப்புகளுக்கு எல்லாமே வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கிங்க.